அனைத்து தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த காலை வணக்கம். நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன். இன்று இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மீண்டும் 2026 தேர்தல் முடிந்த பின்பும் பட்டியல் வெளியேற்றம் பெறுவார்களா, இல்லை பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காதா அப்படின்றதான் இந்த ஒரு காணொலியில் நம் சமுதாய தலைவர்களை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் ஒரு சிறிய காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம அனைத்து தேவேந்திர குல சமூக இளைஞர்களும் சரி, மக்களும் சரி, ஒரு பெரியவர்களும் சரி இந்த ஒரு காணொலியை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு 5 வருடம் ஆகிவிட்டது. 2021 முடிஞ்சது, இப்போ 2026 வந்து விட்டது தேர்தல் இல்லையா. இந்த ஒரு இடையில ஒரு 4 வருட காலமாக ஒரு கோரிக்கை வைத்திருப்போம், வைக்காமல் இருப்போம், ஒரு முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்காம இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 தேர்தல் வர முன்கூட்டியே நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் அங்கங்க மாநாடு, அந்தந்த தலைவர்கள் மாநாடு நடத்துகின்றனர், பொதுக்கூட்டம் போடுகின்றனர். இதெல்லாம் எதற்காக? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மக்களை ஏமாத்துறீர்களா, இல்லை மக்களை வைத்து நீங்கள் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக அரசியல் பண்ணுகிறீர்களா என்று தெரியவில்லை. ஒரு 4 வருடமாக ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஆட்சியில் இருக்கிறவர்கள் அறிவித்திருப்பார்கள். அப்போ நாம் இங்கே ஒன்று கூடவில்லை. வேற யார் நமக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் கூட்டி ஒரு கையெழுத்து போட்டு தருவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பெரியண்ணன் தேவேந்திரனுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை தான் சொல்கிறேன். நம் தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன அறிவுரைனா, ஒரு மாணவன் ஒரு தேர்வு எழுத போகிறான். ஒரு மாணவன் தேர்வு எழுதும்போது அவன் தேர்வுக்கு முன்னாடியே படிச்சுட்டு போக நினைப்பானா, இல்லை தேர்வில் போய் ஐயோ நம்ம படிச்சிருக்கலாமே, ரொம்ப ஒரு தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பானா? அப்படி கேட்டால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மாணவன் நினைப்பான் தேர்வுக்கு முன்னரே நம்ம படிச்சிருக்கலாம், அப்போனாச்சும் கொஞ்சனாச்சும் நம்ம மனப்பாடம் பண்ணினாச்சும் அந்த ஒரு தேர்வை சரியாக நம்ம கையாண்டிருக்கலாம் அப்படின்னு அந்த மாணவன் நினைப்பான். அதே மாதிரி தான் நம்ம தேவேந்திர குல சமூகத்திற்கு இந்த ஒரு அறிவுரை பொருந்தும். ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே நம்ம அழுத்தம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஒன்று சேர்ந்து அழுத்தம் கொடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்ம போய் 2026 தேர்தலில் அங்கங்கே மாநாடு போட்டு இந்த பெரிய கூட்டம் மாதிரி போட்டு எங்களோட சமூகம் இப்படி இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் அதிகாரத்தோடு போகாமல் நம்ம முன்கூட்டியே ஒரு போராட்டம், நான் இதில் சொல்கிற ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம் தான் வாழ்க்கையாக இருக்கலாம். இங்கே நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. நம்ம சமூகத்திற்கு எத்தனை வாழ்க்கை ஒரு பாருங்களேன், ஒரு கோரிக்கை வச்சு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 கால வருஷமாக நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது எந்த ஒரு விடுதலை கிடைக்காத போது நம்ம அனைத்து சமூக ஒற்றுமையாக சேர்ந்து இந்த 2026 தேர்தலில் முன்னாடியே நமக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைத்தால் மட்டுமே வெற்றி உண்டு. இல்லை என்றால் இன்னும் 1 மாத காலகட்டம் தான் இருக்குது. நம் சமுதாய அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இதை கையாள வேண்டும். கொஞ்சமாவது ஒரு சுயநலமாக யோசிக்காமல் நம்மளுடைய மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்களே, ஒரு பொது நலத்திற்காக தான் ஒரு ஆசைப்பட வேண்டும் என்கிறவன் ஒரு தலைவர் என்றக்கூடிய ஒரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நம்மளும் பேசக்கூடாது. அந்த அளவுக்கும் நம் சமுதாய மக்கள் உங்கள் மேல் மரியாதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயுமே நம் சமுதாய மக்களை போய் அடகு வைத்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு துரோகம். நான் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயா பசுபதி பாண்டியன் மேலே ஒரு அநேகமாக சொல்கிறேன். அவர் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை அப்படி தான், என்றுமே ஒரு நல்ல பழகு, ஒரு நண்பனாக இரு, எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு காலத்திலும் ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு துரோகியாக இருந்துக்கிட்டு போயிடாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காணொளி பாருங்கள், இப்போ புரியும். ஏன்னா என்னோட மனசில் பட்டது சொல்கிறேன். எந்த இடத்துல எப்படி எடுத்துட்டாலும் சரி. நன்றி.